முதலமைச்சருடைய பதிலுரையில கால ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை முதலமைச்சருடைய இன்றைய பதிலுரையில கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தாரு. அதை அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக. அவங்க தான் சொல்லணும். அவர் குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்கிறதோ அவங்க தான் சொல்லணும். இல்ல, முதல்வரினுடைய உரைக்கு குறுக்கிட்டு பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. இது அவையினுடைய அவையில இருந்ததுல என்ன சொல்றீங்க? ஏன் குறுக்கிட்டு பேசினார் இந்த சட்டப்பேரவையோட முதல் கூட்டத்தொடர் இது 4 நாட்கள் நடந்திருக்கு. 4 நாட்கள்ல தமிழகத்துக்கு புதிதாக திட்டம் எதுவும் அறிவிக்கல தாவேக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. எந்த ஆட்சி முடிஞ்ச உடனே இப்போ குற்றச்சாட்டு சொல்றது அந்த சகஜம் தான். முதலமைச்சருடைய பதிலுரை எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருடைய பதிலுரையில கால ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை முதலமைச்சருடைய இன்றைய பதிலுரையில கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தாரு. அதை அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக. அவங்க தான் சொல்லணும். அவர் குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்கிறதோ அவங்க தான் சொல்லணும். இல்ல, முதல்வரினுடைய உரைக்கு குறுக்கிட்டு பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. இது அவையினுடைய அவையில இருந்ததுல என்ன சொல்றீங்க? ஏன் குறுக்கிட்டு பேசினார் இந்த சட்டப்பேரவையோட முதல் கூட்டத்தொடர் இது 4 நாட்கள் நடந்திருக்கு. 4 நாட்கள்ல தமிழகத்துக்கு புதிதாக திட்டம் எதுவும் அறிவிக்கல தாவேக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. எந்த ஆட்சி முடிஞ்ச உடனே இப்போ குற்றச்சாட்டு சொல்றது அந்த சகஜம் தான். முதலமைச்சருடைய பதிலுரை எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருடைய பதிலுரையில கால ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை முதலமைச்சருடைய இன்றைய பதிலுரையில கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தாரு. அதை அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக. அவங்க தான் சொல்லணும். அவர் குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்கிறதோ அவங்க தான் சொல்லணும். இல்ல, முதல்வரினுடைய உரைக்கு குறுக்கிட்டு பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. இது அவையினுடைய அவையில இருந்ததுல என்ன சொல்றீங்க? ஏன் குறுக்கிட்டு பேசினார் இந்த சட்டப்பேரவையோட முதல் கூட்டத்தொடர் இது 4 நாட்கள் நடந்திருக்கு. 4 நாட்கள்ல தமிழகத்துக்கு புதிதாக திட்டம் எதுவும் அறிவிக்கல தாவேக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. எந்த ஆட்சி முடிஞ்ச உடனே இப்போ குற்றச்சாட்டு சொல்றது அந்த சகஜம் தான். முதலமைச்சருடைய பதிலுரை எப்படி பார்க்குறீங்க சார்?